வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். மேசராசி பற்றி ஐயா சொன்னார் இந்த 2 நாளுக்கு முன்னால். நம்ம 2 நாளாக சொல்ல முடியல. இன்றைக்கி வந்து ரிஷபராசி பற்றி சொல்கிறோம். ரிஷபராசிக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு ஐயா சொல்லுவார். நீங்களும் கேட்டு பலன் பெற்றிருக்கீங்க. இந்த வருஷம் ரிஷபராசிக்கு 2ஆம் இடத்துல குரு வந்திருக்காருங்க. நல்லா இருக்கும், ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்க ஐயா. ரிஷபராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து குரு வந்திருக்கிறதுனால திரிகோணாதிபதியாக இருக்கிறான். உங்களுக்கு வந்து திரிகோணாதிபதி தனுசில் வந்து அவர் சொந்த வீட்டை பார்க்குறாரு. சொந்த வீட்டை பார்க்குறப்போ நல்லாயிருக்கும், எந்த ஒரு கவலையும் வேண்டாம், கவலைப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. எல்லாமே ராசி பலனில் வந்து ரிஷபராசிக்கு வந்து ரிஷபராசினா வந்து நந்தியினுடைய ஆதிக்கம், அது வந்து நந்தி பகவானுடைய சிவனுடைய ஆதிக்கம். அதில் ரிஷபராசியில் பிறக்கிறீங்க நல்லா அழகாக இருப்பாங்க. நல்லா அவருடைய ஒரு ஒரு வைராக்கியமான ஒரு உடம்பு வந்து அழகா இருப்பாங்க, எப்பவுமே அழகா இருப்பாங்க. அது வந்து எப்பவுமே சிறப்பா இருப்பாங்க. அவங்க வந்து எந்த ஒரு சூழ்நிலையுமே இறைவன் வந்து கைவிட மாட்டார். ஏன்னா நந்தியினுடைய ஆதிக்கம், ரிஷபம்னா நந்தி தானே. அப்ப என்ன ஆகுது, பசு இல்லையா, அது எல்லாமே உங்களுக்கு வந்து சிறப்பா இருக்கு. எப்பவுமே வந்து எந்த ஒரு கவலையும் இல்லாம சந்தோஷமா வாழ்வாங்க, எந்த ஒரு கவலையும் பட மாட்டாங்க. அந்த ராசியில வந்து சந்திரன் வந்து உச்சம் பெற்று உட்காந்துருக்காரு. அதனால சந்திர பகவான் உச்சம் இருக்கிறதுனால அவங்க வந்து மிச்சமான யோகத்தை அனுபவிக்கிறீங்களா. அதில் வந்து ரிஷபராசிக்கு 2, 5 வந்து யாருன்னா புதன் ஆதிக்கம். அப்போ வந்து ரிஷபத்துக்கு புதன் வந்து சிவனுடைய ஆதிக்கம் வந்து அதிகமா இருக்குது, புதனுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்குது. அப்போ வந்து மகாவிஷ்ணு சிவனும் 2 நிறைந்திருக்கிறதுனால அந்த ராசிக்கு வந்து எப்பவுமே பஞ்சங்கள் இருக்காது. ஆமா, எப்பவுமே பஞ்சங்கள் இருக்காது. அவங்க சிறப்பா வாழ்வாங்க. கஷ்டங்கள் வந்தாலும் அவங்களுக்கு வந்து அதிகமா தொந்தரவுகள் இருக்காது. நல்லா சிறப்பா வாழ்வாங்க. இந்த குரு பயிற்சி பலன் ரிஷபராசிக்கு எப்படி இருக்குங்க ஐயா? ரிஷபராசிக்கு குரு பயிற்சி பலன் நல்லா இருக்குன்னு 2ஆம் இடம் வந்து கல்யாணம், காட்சி, போக்குவரத்து, இடம், வீடு, வாகனம், போக்குவரத்து இது எல்லாமே இருக்கு. சொந்த பந்த நிகழ்ச்சி, சுப நிகழ்ச்சி, சுபகாரியம் இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். இடம் வாங்க, வீடு கட்டுவாங்க. உங்களுக்கு என்ன ஒரு தொழில் முன்னேற்றத்துக்கு, தொழில் செய்யறதுக்கோ எல்லாத்துக்கும் ஒரு அஸ்திவார ஆணிவேரியா இது வந்து இப்போ வந்து நெட்டு வேறு நல்லா இருக்கும். அடுத்த 3க்கு போனாலும் உங்களுக்கு நல்லா இருக்கும். உச்சம் பெற்று உட்காந்துருக்காரு ரிஷபராசிக்கு, உச்சம் ஆகிறாரு. அதனால நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து ரிஷபராசிக்கு 11 கூடியவன் அவன் வந்து நல்லா இருக்கு. குரு 11 கூடியவன் நல்லா இருக்கும், இன்னும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா இருக்கு. அதனால இந்த வருடம் வந்து 2025, 26 ரிஷபராசிக்கு சிறப்பா இருக்குன்னு சொல்றீங்க. சிறப்பா இருக்கு. சரிங்க ஐயா, ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சந்தோஷமா இருங்க. திருமணம் ஆகாதவங்களுக்குலாம் இந்த வருஷம் ரிஷபராசிக்காருக்கு திருமணம் ஆயிருங்களா? கண்டிப்பா திருமணம் ஆகும். வீடு வாகனம் எல்லாம் கட்டுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் சிறப்பா இருக்கும். சிறப்பா. சரிங்க, நன்றிங்க ஐயா. இவ்வளவு நேரம் ரிஷபராசி பத்தி சொன்னீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா. ஓம் நம சிவாய்.